கேபிட்டலிசம், கம்யூனிசம். ஸோ இத பத்தி ஒரு விரிவான விளக்கவுரை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ கம்யூனிசத்துக்காக போராடுறோம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் வந்து பெரும்பான்மையா முடிவுல என்ன முயற்சி எடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு வந்து அது சில பெர்சன்டேஜ் வேணும் ப்ராஃபிட்ல அப்படின்னு தான் அவங்க கேட்பாங்களே தவிர, மத்தபடி இந்த சிஸ்டம மாத்தி அமைக்கக்கூடிய அளவுக்கு யாருமே யோசிக்க முன் வர்றது கிடையாது. அந்த அளவுக்கு அறிவுத்திறன் வந்து அவங்களுக்கு கிடையாது. எவால்வ் ஆகவும் இல்ல. ஸோ கம்யூனிசம்னு போராடுறதுனால மட்டுமே முதலாளித்துவம் ஒழிஞ்சிடுமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஸோ அத விட்டு நாம வெளியில வரலாம். எப்படி வரலாம்? ரொம்ப எளிமையான முறைகள்ல போராட்டமே தேவையில்ல. ஏன்னா நம்ம தான் கன்சியூமர்ஸ். ஸோ நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம்? அத விட்டு நாம வெளியில வந்து நம்ம தற்சார்பியல் வாழ்க்கை முறைய வந்து நம்பளால பின்பற்ற முடியும். இதன் மூலமா வந்து எந்த ஒரு போராட்டமுமே இல்லாம பெரிய அளவுல ஒரு மாற்றத்த நம்மளால ஏற்படுத்த முடியும். ஸோ இதுக்கு நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். யாருமே நீங்க வந்து கேபிட்டலிசத்தை எதிர்த்து வெளியில போகக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கைய பிடிச்சு இழுக்கல. ஸோ இது உங்களுடைய கான்ஷியஸ் டெசிஷன் நீங்க தான் மேக் பண்ணணும். யாருமே வந்து உங்கள கட்டுப்படுத்தல. எங்கள வந்து இவங்க கட்டுப்படுத்துறாங்க அப்படின்றதே வந்து உளவியல் ரீதியா மக்கள வந்து ஒரு மந்த நிலைக்கும், ஒரு ஸ்டோயிக் மென்டாலிட்டிக்கும் ஒரு அடுத்து இதற்கு ஏதாவது ஒரு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே, அது வந்து ரியாக்ட் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு உளவியல் ரீதியா பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு முறையா தான் நான் பார்க்குறேன். ஸோ நாம வந்து இத விட்டு நாம சுயமா, தற்சார்பா வாழலாமா அப்படின்னு கேட்டா வாழலாம். அதற்கு வந்து பெரும்பான்மையா பார்த்தீங்கன்னா, நல்லது ஆக்கப்பூர்வமா விளைவிக்கக்கூடிய வகையில 2 மாடியூல் இருக்கு. ஸோ அந்த 2 மாடியூல் என்ன அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 2ல எது உங்களுக்கு வந்து சரிப்படுதோ, அத நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது 2மே இந்த சொசைட்டிய வந்து மேம்படுத்தக்கூடியது. அண்ட் உங்க சோலுக்குமே அது பயனுள்ள வகையில இருக்கும். அது மட்டும் இல்லாம, அடுத்த தலைமுறைக்குமே அது பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா, இந்த தலைமுறை ஒரு 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்படியே வந்து இது தொடர்ந்தது இந்த சமூக கட்டமைப்பு அப்படின்னா, எல்லாருமே வந்து இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சரும் சரி, இந்த சொசைட்டி ஸ்ட்ரக்சரையும் சரி, கைவிட்டுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆண் அப்படி விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல. பெண் இருக்கிற வரைக்குமாவது இந்த சமூக கட்டமைப்ப நாம அடுத்தடுத்து கடத்தலாம். ஸோ அடுத்த தலைமுறைகளாவது வரும். பெண்களே இத வந்து உதறிட்டு போறாங்க அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கட்டமைப்பு ரொம்ப பலவீனப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ எவல்யூஷன்ல இப்படி நம்ம எவால்வ் ஆகி வந்திருக்க இந்த ஸ்டேஜ் வந்து டக்குன்னு ஒரு பின்னடைவ பெருமளவுல சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்க அதிகம். அந்த 2 மாடியூல்ல ஃபர்ஸ்ட் மாடியூல் பார்க்கலாம். ஒரு நியூ கம்யூனிட்டி வந்து நாம பில்ட் பண்றது. ஒரு நிலம், ஒரு பட்டு போன நிலமா இருக்கட்டும். அத கூட வாங்கி நம்மளால என்ன பண்ண முடியும்? புதுப்பிச்சுக்க முடியும். நான் முன்னாடியே நெறைய என்னோட வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ ஆற்றல எப்படி கையாள்றது, இந்த சமநிலை தத்துவம், அத வச்சு எப்படி நாம பட்டு போன நிலத்த கூட நம்மளால புதுப்பிச்சுக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி. ஸோ அதுல வந்து ஆண்டனாஸ் வைக்கிறதா இருக்கட்டும், டவர் பில்ட் பண்றதா இருக்கட்டும். டவர் பில்ட் பண்ணனா கோயில்கள் கட்டுறதா இருக்கட்டும் நடுவுல. அதுக்கப்புறம் வாட்டர் ரெகுலேட் பண்றதா இருக்கட்டும். அது வந்து கரண்ட் வந்து அங்க ஏற்படுத்தும். அந்த எதெல்லாம் மோஷன்ல இருக்கோ அது எல்லாமே என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும். அதே மாரி ஹீட் இருக்கிறது எல்லாமே எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் பண்ணும். அங்க கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஒரு மரம் வளருது, ஒரு செடி வளருதுன்னா, அதுக்கு மண்ணோ, உரமோ, இல்ல வந்து நீரோ அவசியம் அப்படிங்கிறத விட கரண்ட் அதி அவசியம். ஹைட்ரோபோனிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி கரண்ட் தான். வாட்டர் சர்க்குலேட் ஆகுது. அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இல்லையா? அதனால அந்த செடிகள் எல்லாம் வளருது. ஸோ பாக்டீரியா கல்ச்சர் பண்றது எப்படி? முடிஞ்ச வரைக்கும் எல்லா காய்கறிகளும் எல்லாம் வளர்க்க முடியும். அப்புறம் குளங்கள் வெட்டுறது. எந்தெந்த இடத்துல இப்போ ஒரு நிலப்பரப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்க எந்தெந்த இடத்துல குளத்த வெட்டுனா, அங்க நீர் சேமிச்சு வச்சா, அங்க இந்த வகையான பாக்டீரியாஸ வளர்த்தா, என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் அங்க வந்து காற்று மண்டலத்துல ஏற்படும். இது எல்லாமே இருக்கு. மேடா இருக்கிறது எப்படி? எந்த இடத்துல வந்து தாழ்வு பகுதியா வைக்கணும்? வாட்டர் எப்படி ரெகுலேட் பண்ணணும்? இதெல்லாம் வச்சு நாம ஒரு இடத்த கட்டமைச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா, அங்க வந்து நோய் இல்லாம மக்கள் அவ்ளோ நிம்மதியா, சந்தோஷமா வாழலாம். லைட்ல கனெக்ட் ஆவாங்க. லைட் அப்படின்னா என்னன்னா, அது ஒரு ஃப்ரீக்வென்சி. இப்போ அந்த ஃப்ரீக்வென்சிக்கு நம்ம பாடிய நம்ம டியூன் பண்ணிட்டோம்னா,
நம்மளால வாய் திறக்காம பேச முடியும். நியூரலி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர். டெலிபதி பண்ண முடியும். அண்ட் ப்ரீகாக்னிஷன் இருக்கும். நம்மளால தூரமா இருந்து ரிமோட் வியூவிங் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பாசிபிள். நம்ம உடம்பு வந்து ஒரு கெமிக்கல் ஒரு ரோபோட் மாதிரி. ஸோ அத எப்படி கையாளுறோம் அப்படின்றதுல தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலப்பரப்பு எடுத்து நம்மளால மாற்றி, அங்க நம்ம வாழ்வியல அமைச்சுக்க முடியும். இருந்து நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே எல்லாமே விளையிற மாதிரி நம்மளால பண்ணி பொருள் ஈட்டவும் முடியும். நம்ம சம்பாதிக்கணும்னாலும் வொர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி சம்பாரிச்சுக்கலாம். இந்த சொசைட்டிலயுமே இப்போ என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ, அதுல வந்து நம்ம ஏர்ன் பண்றதையும் நம்ம கைவிடாம நம்ம அங்கேயுமே இருந்துட்டே நம்ம பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். அங்க பியூர் ஏர் இருக்கும். அதே மாதிரி அங்க நீர் வந்து ரொம்ப சுத்தமா இருக்க மாரி வச்சுக்கலாம். அப்படி இருந்தாலே அங்க மக்கள் ரொம்ப ஆரோக்கியமா வாழ்வாங்க. ஒபிசிட்டி இருக்காது. அண்ட் அவங்களுடைய உடல்ல வந்து இந்த மாதிரியான கிருமிகள் பிளட்ல இருக்கக்கூடிய பாரசைட்ஸ் எல்லாம் எதுவுமே வராது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அழுகி போன பொருட்கள் எல்லாமே கூட துர்நாற்றம் வீசாத அளவுக்கு இருக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அங்க எழுப்பக்கூடிய வீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டிடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு சிங்கிள் ஃப்ளோர் வரைக்கும் நாம எழுப்பிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நல்லாருக்கும். ஏன்னா உயரமா இங்க எழுப்பும்போது, அத சுத்தி வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது. அத தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அத தாக்கு பிடிக்கிறாங்க. ஆனா சில பேருக்கு அது என்ன ஆகுது, கஷ்டத்த குடுக்குது. சில பேருக்கு உடல்ல அந்த ஆற்றல் வந்து வேறு மாதிரியான பக்க விளைவுகள ஏற்படுத்துது. ஸோ அதனால அ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சரியா அது வேலை செய்யல. இப்போ நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, கொஞ்சம் கொஞ்சமா வந்து நாம அதற்கப்புறம் டவர்ஸ் மாதிரி ஹை ரைஸ் பில்டிங்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப எழுப்பணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து தூக்கி கட்டிக்கிட்டே போலாம். இன்னொரு கம்யூனிட்டி வந்து என்ன மாதிரியான விஷயங்கள செய்றாங்களோ, அங்கருந்து வந்து நம்ம தேவைக்கான விஷயங்கள வந்து அவுட் சோர்ஸ் பண்றது. இல்ல நம்மளே இங்க வந்து ஒரு அ சிறு சிறு குழுவா வந்து அமைச்சு, நாம வந்து நமக்கான தேவைகள பூர்த்தி செஞ்சுக்கக்கூடிய வகையில ஒரு சின்ன சின்ன லோக்கல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதுல வந்து சர்ப்ளஸா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ வந்து நாம வந்து சேல் பண்றது. இந்த மாதிரியான விஷயங்களும் அந்த கம்யூனிட்டிக்குள்ள நாம பண்ணலாம். அப்புறம் திருவிழா நடத்துறது, செலிப்ரேட் பண்றது, வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒண்ணு நாம கொண்டாடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆரா வந்து ஆம்பிளிஃபை ஆகும் சந்தோஷமா இருக்கறக்கு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்றது, அவங்கள பத்தி பெருமையா பேசுறது, புகழ்ந்து பேசுறது, அவங்க சின்ன நல்ல விஷயம் செஞ்சுட்டாலுமே அது எல்லார் முன்னாடியும் சொல்லி காட்டி, அதுக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சு, அத வந்து நம்ம கொண்டாடுறது. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யும்போது, எல்லாருக்குள்ளேயும் வந்து காழ்ப்புத்தன்மை மிதமிகும். அப்படி இருக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. மக்கள் எல்லாருமே நல்ல குணத்தோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாரி மக்கள் எல்லாருமே வந்து ஒரே ஃப்ரீக்வென்சிய வந்து அ சிங்க் ஆவாங்க. அப்படி இருக்கும்போது, அவங்க எல்லாருமே வந்து நல்லவங்களா வாழ்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாரி கைவினை பொருட்களும் சரி, எல்லாமே வந்து ஹேண்ட் பெயிண்டடா இருக்கிறதா, ஹேண்ட் டைடா இருக்கிறதும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து மக்கள் செய்யும்போது, அவங்களுடைய ரைட் பிரெயின் வந்து வேலை செய்யும். ஸோ இது ஒரு சாரார் அவங்க மட்டும் செய்யணும் அப்படின்னு இல்லாம, மாறி மாறி ஒவ்வொருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில ஒரு 3 மாதங்களுக்கு வந்து இந்த விஷயத்துல அவங்க வந்து வேலை செஞ்சு இந்த கம்யூனிட்டிக்கு வந்து அவங்க சர்வ் பண்ற மாரி. அப்படி ஒரு கட்டமைப்பு அமைப்ப நாம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, எல்லாருமே புதுசு புதுசா ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் வேற இன்னொரு அ விஷயத்த வந்து அவங்க செய்வாங்க. ஸோ அதுல அவங்களுக்கு டோப்பமைன் கிடைக்கும். ஒரே விஷயத்த ரெகுலரா செய்றதுனால டோப்பமைன் கிடைக்காது. அப்போ மாறி மாறி இருக்கிறது செய்றதுனால அவங்களுக்கு அது உற்சாகமா இருக்கும். அண்ட் தென் அது அவங்களுக்கு புதுசா இருக்கிறதுனால அவங்களுக்கு போர் அடிக்காது. இன்னொன்னு நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு தேவையான விஷயங்களும் அதுலருந்து கிடைக்கப்பெறும். சர்ப்ளஸா இருக்கிறத வித்துடலாம். இப்போ வீவிங்க்கு தனி ஏரியா போட்டு நாம வந்து அ நம்மளே வந்து நல்ல அ துணிகள், பருத்தி அந்த மாதிரியான பருத்தி எவ்வளோ எவ்வளோ உடுத்துறோமோ, அந்த அளவுக்கு வெயிலுக்குமே அது இதமளிக்கும். அதே மாரி குளிருக்குமே அது கொஞ்சம் உஷ்ணமா வச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான அ விஷயங்கள் வந்து நாம செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடலும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி மனமும். அந்த ஃப்ரீக்வென்சி கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னாலே, மனமும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். நமக்கு தேவையானத நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே இருந்தே நாம எடுத்துக்கிறோம் அப்படின்னும்போது, அ நமக்கு தேவையான அந்த டோப்பமைன் வந்து ஆக்கப்பூர்வமான வழியில கிடைக்குது. ஸோ இப்படி இருக்கிறதுனால கெட்ட விஷயங்கள் மேல நாம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? நம்ம மைண்ட் வந்து போகாது.
அதில் டோப்பமைனை தேடாது. அதுக்கு டோப்பமைன் கிடைக்கிறதுக்குரிய வழிகள் வந்து நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்களா நாம் கட்டமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும். ஆர்கிடெக்ட்ஸாக இருக்கட்டும், டிசைனர்ஸாக இருக்கட்டும், எல்லா கலையிலையும் வல்லுநர்களை வந்து அங்கேயே நாம் வந்து உருவாக்கணும். நம்ம வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வரக்கூடாது. கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களே வந்து அதற்கான ஒரு தேவை அங்கே இருக்குது, அந்த கம்யூனிட்டியில் ஏற்படுது அப்படின்னா அதை பூர்த்தி செய்யக்கூடிய அறிவு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தானாக வரும். அந்த தேவையை நாம் உற்பத்தி பண்ணிட்டோம்னா அது அவங்களே பூர்த்தி பண்ணிப்பாங்க. வெளியிலேருந்து நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அந்த கம்யூனிட்டி மக்கள் அவங்களுடைய அறிவை வச்சு அதை வந்து செய்யணும். அப்போ தான் அவங்களுடைய டேலண்ட் வந்து வெளியில் வரும். ஸோ இன்னது வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலே போதும். அதுக்கு அந்த தரவுகள் வந்து இங்கே இருக்கும். நாம் வந்து நம்ம பாடியை ஃபைன் டியூன் பண்ணி அந்த ஃப்ரீக்வன்சியோடு இசைஞ்சால் போதும் அதற்கான தரவுகள் வந்து நமக்கு கிடைக்கப்பெறும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் நம்ம பண்ணியிருக்க வேண்டியது, உடலை பண்படுத்தி இருக்கணும், குண்டலினி ப்ராசஸ் பண்ணியிருக்கணும், ரைட் பிரெயின் நல்லா இருக்கணும், மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தோன்னா நம்ம எல்லாமே நம்மளால் வந்து கற்றுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அதனுடைய அந்த ஞானம் வந்து நமக்கு கிடைக்கப்பெறும் முடிஞ்ச அளவுக்கு. நம்மளோட கெமிக்கல்ஸை பொறுத்து அதில் சில வேறுபாடுகளும் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே ஸ்கூலிங் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே வந்து சொல்லித்தர மாதிரி அவங்க படிக்கிறது, குழந்தைங்க படிக்கிறது, அடுத்தடுத்து பட்டப்படிப்பு படிக்கிறது முதலான எல்லா விஷயங்களையுமே கம்யூனிட்டிக்குள்ளேயே நாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது. வேறு விதமான விஷயங்கள் அவங்க கற்றுக்கிறதுக்கு அவங்க வந்து ஆர்வமாக இருக்காங்கன்னா அவங்கள வெளியில் அனுப்பி படிக்க வைக்கிறது முதலான விஷயங்களை நம்ம செய்யலாம். ஃபார்மிங் எல்லா விதமான காய்கறிகளும், பழங்கள் எல்லா வகையுமே வந்து இயற்கையாக நம்ம ஃபார்ம் பண்ணி நம்மளால் விளைவிச்சு எடுத்துக்க முடியும். ஆரோக்கியமான முறையில் எந்தவித பெஸ்டிசைட்ஸோ எதுவுமே ரசாயன உரங்கள் இல்லாமல் பாக்டீரியா கல்டிவேட் பண்ணி நாம் வந்து அந்த பாக்டீரியா கல்ச்சரை போட்டாலே வந்து அந்த செடிகள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை வந்து நாம் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா 2 தலைமுறைகள் கிட்டத்தட்ட வந்து நாம் சிறந்த முறையில் நாம் வாழ்வியலை நாம் எடுத்துக்கொண்டு போக முடியும். வாழ்க்கை முறை வந்து நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். ஆனால் 2 தலைமுறை தாண்டி என்ன அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து டோப்பமைன் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல கிடைக்குது. அண்ட் தென் இப்போது என்னென்ன விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து ஆர்வத்தை ஏற்படுத்துதோ அது இல்லாமல் அங்கே வந்து வேறு சில விஷயங்கள் ஆக்கப்பூர்வமான முறையில் ஆர்வத்தை ஏற்படுத்துது, அதை வந்து பூர்த்தி செய்யுது. ஆனால் ஒரு 2 தலைமுறை தாண்டுனா என்ன ஆகும், அதுவே வந்து நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்களே அதை வந்து கைவிட்டுடுவாங்க. ஆனால் இப்போதைய காலகட்டத்துக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் யாராவது முன்னெடுத்தீங்க அப்படின்னா சிறப்பாக தான் இருக்கும். அதை வந்து நாம் அடுத்த ஒரு 4-5 கம்யூனிட்டியை வந்து சேர்த்து கிளப் பண்ணி நாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அடுத்தடுத்து மாற்றம் அடையும் அந்த ஸ்ட்ரக்சர். ஸோ இப்படியே இருந்துடாது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து நல்ல விஷயம். ஆனால் இது எவல்யூஷனில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். நீடிச்சு நிற்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இது நிறைய பேரினுடைய கனவு, இந்த உலகம் வந்து இப்படி ஒரு பெட்டர் பிளேஸாக மாறணும் அப்படிங்கிறது. ஆனால் முழுசாக மாற்ற முடியல அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேர் கையெடுத்த ஒரு முறை தான் வந்து இப்போ நான் சொன்ன இந்த முறை. ஆரோவில்லா இருக்கட்டும், இல்லை மெய்வழி சாலையாக இருக்கட்டும், எந்த ஒரு கட்டமைப்பும் இந்த மாதிரி நியூ கம்யூனிட்டியை ஸ்டார்ட் பண்ணதை பார்த்தீங்கன்னா என்னால் பெருசாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியல. ஆனால் வாழணும்னு நினச்ச அந்த வாழ்வியலை சிறிய வகையில் என்னால் ஏற்படுத்தி அங்கே நல்லவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை முறையை என்னால் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்ற மாதிரியான முறையாக தான் அது இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போய் வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து வெளியில் வர்றதுக்கே வந்து விருப்பம் இருக்காது. அங்கேயே அது சொர்க்கம் மாதிரி இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய மக்களும் இந்த மக்களுடைய மனநிலையும் மோசமான ஒரு சூழ்நிலையும் அங்கே இருக்காது. அங்கே இருக்கக்கூடியவங்க வெள்ளந்தியாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு தோணும். அங்கே வந்து மொராலிட்டி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா உயிர்களுக்கும் சோலுக்கும் வந்து மதிப்பு கொடுப்பாங்க. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் வந்து அங்கே
நம்ம ஒரு நியூ கம்யூனிட்டி ஆரம்பிச்சா அங்க வந்து அமையப்படுற மாரி நம்மளால ஏற்படுத்திக்க முடியும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அ மொராலிட்டி கடைப்பிடிக்கிறதும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய செய்ய அங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் பொறுப்புகள் கூடும். அந்த பொறுப்புகளும், கடமைகளையும் அவங்க வந்து அ பூர்த்தி செய்யும்போது அவங்களுக்கு டெஸ்டோஸ்டெரோன் அதுல கிடைக்கக்கூடிய அந்த ஈகோ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் ஆக்கப்பூர்வமா. அப்போ வந்து ஆண்கள் ஆண்களா வாழ்வாங்க, பெண்கள் பெண்களா வாழ்வாங்க. இல்லையா மொராலிட்டி கடைப்பிடிச்சாலே இவ்ளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. அங்க வந்து சின்ன குழந்தைங்களுக்கும் மரியாதை குடுப்பாங்க. வயசானவங்களுக்கும் மரியாதை குடுப்பாங்க. இப்படிப்பட்ட கம்யூனிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நிம்மதியா, சந்தோஷமா சொர்க்கம் மாதிரி தெரியும். அ இது வந்து எளிமையான வழி. என்னால மொத்தமா மாற்ற முடியல. ஆனா ஓரளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதனால நான் இந்த வழிய தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள், இந்த வழிய தாராளமா தேர்ந்தெடுக்கலாம். அ இங்க இருக்கக்கூடிய மக்கள விட இப்படி ஒரு கம்யூனிட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க போய் வாழ்ந்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அ உடல்ல நோய் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை இடங்கள்லயும் ஒவ்வொரு நாட்டிலயும் இந்த மாரி அட்லீஸ்ட் ஒரு அ அ கம்யூனிட்டியாவது, ஒரு சொசைட்டியாவது ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தீங்கன்னா, கொஞ்ச நாள் அங்க போய் நீங்க வாழ்ந்துட்டு வந்தாலே போதும். டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்க வந்தாலே போதும். கன்சிஸ்டன்ட்டா ஒரு 3 மந்த்ஸ் டூ 7 மந்த்ஸ். உங்க நோயே குணமாயிடும். அப்போ உலகம் முழுக்க இப்படி வாழ்ந்தா எவ்ளோ நல்லா இருக்கும். ம். ஸோ அதுக்கான மாடியூல் இப்போ நான் சொல்றேன். அண்ட் இது வந்து ஃபெயிலியர் மாடியூல் கிடையாது. என்னால பெரிய அளவுல மாற்றம் ஏற்படுத்த முடியல அப்படின்னும்போது, அ எல்லாருமே லைட்ல கனெக்ட் ஆனவங்க, எவால்வ்டு பீப்பிள் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் எவால்வ்டு பீப்பிள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. புது புது கருத்துக்கள அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. புது புது கண்டுபிடிப்புகள இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அப்ப அதே மாதிரி இருந்த பலர் வந்து இந்த வழிய தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா அலைன்மென்ட் வரல. உலகம் முழுக்க ஒரு மாற்றம் கொண்டு வர அளவுக்கு அலைன்மென்ட் அப்போ வரல. அதனால இந்த ஒரு முறை வந்து அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ அலைன்மென்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் இது ஈஸியான மெத்தட். கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா, நம்ம இன்னொரு மெத்தட நம்ம கையாண்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த கம்யூனிட்டி வந்து நல்லா இருக்கும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்ல மட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. மிகப்பெரிய மாற்றம் எளிமையா நடக்கும். ஸோ ரிசல்ட்ஸ நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது வரக்கூடிய பிரச்சனை வந்து 1% கூட இல்ல. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த மாடியூல் என்ன அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நியூ கம்யூனிட்டி. ஸோ இதில நம்ம இப்போ சிட்டில இருக்கோம் அப்படின்னா, எந்த சிட்டில இருந்தாலும் சரி, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய நம்மள மாதிரியே எவால்வ்டா இருக்கக்கூடியவங்க, நல்லவங்க, இந்த சமூகத்தில பார்த்தீங்கன்னா, கெட்டவங்க அப்படின்னு நம்ம யாரெல்லாம் சொல்றோமோ, அவங்கலாம் வந்து விக்டிம்ஸா இருப்பாங்க. பாதிப்புக்கு உள்ளான மனுஷங்களா இருப்பாங்க. அவங்க இந்த சொசைட்டியோட விக்டிம்ஸ். அவங்க அப்படியே மாறிடுவாங்க. இவங்கள யார் கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்கள மாதிரியே. அப்படி அவங்க அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தும்போது, நமக்கு வந்து ஆடா இருக்கும். நம்மளால மாறவும் முடியாது. நம்மள மாத்திக்கவும் முடியாது. நம்ம தனித்துவமா நிக்கிறதுனால, தனியாவே இருப்போம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு கம்யூனிட்டியா நீங்க ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த உங்க பிளட் லைன்ல இருக்கக்கூடியதிலேயே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்களா இருப்பீங்க. எவால்வ்டா இருக்கவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களோ, அது எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒரு சேர சந்திச்சு மேல வந்திருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அ மக்கள் எல்லாமே என்ன பண்ணாலுமே, அத வந்து மத்தவங்க வந்து கண்காணிப்பாங்க. உங்கள பார்த்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தொந்தரவு குடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா சீக்ரெட்டா உங்கள வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கு குறை சொல்லுவாங்க, திட்டுவாங்க. அ அத பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஆனா சீக்ரெட்டா வாட்ச் பண்ணிட்டே இருந்து, அதே விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இத நீங்க பார்க்கலாம். ஸோ ஒரு வம்சாவழியில கடைசியா வரவங்க என்ன பண்ணாலுமே, அது வந்து ஃபுல்லா மத்தவங்களுக்கு அங்க இருக்கிற அ சமகாலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்குமே வந்து ஜெனடிக்கா ரிஃப்ளெக்ட் ஆகும். இத வந்து ஜெனடிக் அப்டேட் அப்படின்ற வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா இது கெமிக்கலி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர்ல்டு பீப்பிள்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு அது ஒரு உதாரணமா இருக்கும். அது மட்டும் இல்லாம, அவங்க அப்படியே இசைஞ்சாங்கன்னா, அது ரொம்ப பலன் தரும். ஏன்னா, இப்படி இருங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரையுமே வந்து வழிக்கு எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு செயல்.
ஆனால் நம்ம வாழ்ந்து காட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை பார்த்து அப்படியே அவங்க இசைகிறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ அந்த வழியில் நீங்கள் ஒரு வாழும் உதாரணமாக வாழ்ந்தீங்க அப்படின்னா இந்த கம்யூனிட்டியை பில்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அது மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். அதே மாதிரி யாரையும் சுட்டி காட்டுறதுனாலயோ, குறை சொல்றதுனாலயோ, யாரையும் கஷ்டப்படுத்துறதுனாலயோ நம்மளால வந்து தண்டிக்கிறதுனால மட்டும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையவே கிடையாது. ஸோ இந்த வழியில நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா, அது ரொம்ப சுலபமாவும், எளிமையாவும், சீக்கிரமாவும் வந்து சிறப்பான முறையில அமையும். ஸோ நாம எவால்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்றோம். அப்படி ஸ்டார்ட் பண்ண கம்யூனிட்டியில டெரஸ் கார்டன் வைக்கலாம். ஸோ ஹைட்ரோஃபோனிக்ஸ் நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு பிளான்ட்ஸ் வளருது அப்படின்னு சொன்னா அதுக்கு மண்ணு, உரம் இதெல்லாம் தேவைன்றதே கிடையாது. அதுக்கு கரண்ட் தான் முக்கியமா தேவை. ஸோ வாட்டர் ஃப்ளோ வந்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாலே கரண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கும். அதுலேயே கூட செடிகள் எல்லாம் வளரும். ஆனா எப்பவுமே வந்து கரண்ட் சப்ளை குடுக்குற மாதிரியே பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ அதுக்கு கிராவிட்டியை யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து அந்த டிசைன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எப்போவுமே வாட்டர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி நம்மளால அமைச்சிக்க முடியும். அதே மாதிரி அங்கே ஒரு சக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணீங்கன்னு சொன்னால் வாட்டர் ஃப்ளோ எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு டெய்லி ஒரு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணால் மட்டும் போதும். அந்த மாதிரியான செட்டப்ஸ் எல்லாம் கூட நம்மளால பில்ட் பண்ண முடியும். ஒரு ப்ரிமிட்டிவாகவே நம்மளால பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் நம்ம தேவைகளை வந்து அந்த கம்யூனிட்டிக்குள்ள வந்து உருவாக்கிக்கணும். இதுக்கு நிலம் வாங்கணுமோ, எதுவும் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வீட்ல இருக்கோம் இல்லையா, அந்த வீட்டை வச்சு நாம வந்து என்ன ஃப்ளாட்ல வாழ்ந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, நாம எப்படி மாற்றி அமைச்சுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான். இங்க சின்ன சின்ன தேவைகள் உருவாக்கும் போதெல்லாம் நம்மளுடைய அடுத்த தலைமுறையை கூப்பிட்டு ஐடியாஸ் கேட்டு அவங்க வந்து இதுல ஒரு புனரமைப்பு பண்றாங்க, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க, இந்த தேவையை பூர்த்தி செய்யறாங்க அப்படின்னும் போது அதுல அவங்களுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல ஈடுபடும்போது கிடைக்கக்கூடிய டோபமைன் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸும் அதிகமா இருக்கும். ஸோ அப்படி வளரக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. இன்ஃபீரியாரிட்டியும், இன்செக்யூரிட்டியும் தான் மக்களை ரொம்ப இழிநிலைக்கு கொண்டு போது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கஷ்டப்படுத்தி பார்க்கறதும், அந்த கொடூரத்தை ரசிக்கிறதுக்குமே காரணம் வந்து இது 2ம் தான் அமையுது. இது இந்த கட்டமைப்புல ஸ்டார்ட்டிங்லேயே வந்து அடுத்த தலைமுறை கிட்ட இருந்து இதை வந்து வேரோட எடுக்கிறதுக்கான ஒரு வழியா இருக்கும். அதுக்கப்புறம் மேல உங்களுக்கு மேற்படி என்னென்ன தேவையோ அது எல்லாமே விவசாயிங்க கிட்ட இருந்து உங்க கம்யூனிட்டிக்காக நீங்க டைரக்ட்டா கம்மியான ஒரு பணத்துல வந்து டைரக்ட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இடைத்தரகர்கள் எதுவுமே இல்லாம நம்மளால விவசாயிங்க கிட்ட இருந்து டைரக்ட்டா நம்ம கம்யூனிட்டிக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒட்டுமொத்தமா வந்து வாங்கிக்க முடியும். வாரம் வாரம் நம்ம வந்து ஏதாவது ஒரு பண்டிகை செலிப்ரேட் பண்றது, ஏதாவது ஒரு விஷயம் செலிப்ரேட் பண்றது, அதுல கடவுள்களை கொண்டாடாம அந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்க மக்களும் மக்களுடைய நல்ல குணங்களையும் நாம கொண்டாடணும் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ஆக்கப்பூர்வமா இருக்கும். ஒருத்தர் ஒருத்தர் பத்தி அவங்களுடைய நல்ல விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி அதுக்கு நாம செலிப்ரேட் பண்ணோம்னா எல்லாருடைய உடல்லையுமே வந்து கார்ப்பு தன்மை அதிகமாகும். நோய் இல்லாம வாழறதுக்கு இது உதவியா இருக்கும். ஸோ அன்பா இருக்கிறதோட எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நான் முன்னாடி இந்த வீடியோல எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் இருக்கிறதே வந்து ஒரு நல்ல ஃப்ரீக்வன்சி. அதுல வந்து ஒரு பாக்டீரியாஸோ, வைரஸோ, பாரசைட்டோ எதுவுமே இருக்காது. அப்படி அன்பா இருக்கக்கூடியவங்களுடைய உடல்ல. அப்படி பார்க்கும்போது நாம எப்பவுமே இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டே இருந்தோம்னா, பார்ட்டி பண்றது, கொண்டாடுறது, செலிப்ரேட் பண்றது, பண்டிகை மக்கள் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதும், கை தட்டுறதுமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆராவை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணும். நீங்க கான்சர்ட் எல்லாம் போனீங்க அப்படின்னா, உங்க ஆரா ஆம்ப்ளிஃபை ஆகும். திருவிழா, கும்பமேளா இங்கெல்லாம் போனீங்கன்னா, நிறைய பேர் கூடுற இடம், சந்தோஷமா இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆரா ஆம்ப்ளிஃபை ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நாம வந்து செய்யலாம். அதுக்கு வந்து ரொம்ப பெரிய பணம் தேவைப்படாது. அத்தனை வீட்லயுமே ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் குடுத்தாலே வந்து போதும். ஒரு சிங்கிள் மீல் ஹோட்டல்ல ஒரு ஒரு சிங்கிள் பெர்சனுக்கு ஆர்டர் பண்ணி அவங்க சாப்பிடக்கூடிய அந்த பணம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அ ஒரு ரூ. 100 ரூ. 200 இல்லாம இல்ல. ஸோ அந்த ரூ. 200 அவங்க குடுத்தாங்கன்னாவே போதும். நம்மளால ஒரு நல்ல ஒரு அது ரொம்ப அதிகபட்ச பணமா இருக்கும். அத வச்சு நம்மளால வந்து ஒரு ஈவென்ட்ட வந்து நம்மளால கண்டக்ட் பண்ண முடியும். பெரும்பாலும் வந்து வெளியில இருந்து எதையுமே அவுட் சோர்ஸ் பண்ணாம, ஒருத்தர் வீட்ல இருந்து அந்த பொருட்கள கொண்டு வர வச்சு இந்த ஈவென்ட்ஸ ஹோஸ்ட் பண்றது வந்து
சிறந்த முறையில இருக்கும். ஏன்னா ஷேர் பண்றது அப்படின்றதையும் தாண்டி கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு அ அ உணர்வு. அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து அவங்களோட கான்ஃபிடன்ஸ வந்து பூஸ்ட் பண்ணும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து குடிப்பாங்க. ஹஸ்பண்ட் அந்த குடும்பத் தலைவர்கள். அவங்கலாம் குடிக்கிறாங்கல்ல, அவங்க யாருக்காவது இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய மரியாதையையும், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அ ம் முக்கியத்துவத்தையும் அது வந்து குடுத்து இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து குடிச்சிருக்கவே மாட்டாங்க. குடிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்குன்னு சில பொறுப்புகள குடுத்துட்டு, அவங்களுக்கு அதுக்கான மரியாதையும், அதற்கான வந்து அவங்களுக்கான முக்கியத்துவத்தையும் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே, மனுஷங்க மாறுவாங்க. அவங்களுக்கு அந்த டோப்பமைன் வேற எதுலயுமே கிடைக்கல. அதனால வந்து அவங்க குடிகாரர்களாவே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க பங்களிக்கும்போது, இந்த மாரி தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நம்ம நடத்தும்போது பார்த்தீங்கன்னா, மக்கள் மாறுவாங்க. இந்த மாரி இருக்கக்கூடிய குடிகாரர்கள் எல்லாம் திருந்துவாங்க. அ கான்ஷியஸா நீங்க போய் யாரையும் திருத்த முடியாது. கிராஜுவலி அவங்களாவே மாறிடுவாங்க. நீங்க ஒருத்தவங்களுக்கு முக்கியத்துவம் குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள மட்டுமே அவங்கள பத்தி எல்லார்கிட்டயும் நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இமேஜ தக்க வைக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்க வந்து பிரயத்தனங்கள வந்து எடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து சிறப்பான வழியா இருக்கும். நீங்க திருந்துங்க அப்படின்னு போய் சொல்லி ஒருத்தவங்கள திருத்த முடியாது. ஸோ இதுதான் ஆக சிறந்த வழி. அதே மாதிரி அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணும்போது குழந்தைகள் எல்லாம் அவங்க வீட்ல இருந்து ஒவ்வொரு பொருளா ஒரு சேர் அரேஞ்ச் பண்றது கூட வெளியில இருந்து நாம வாங்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க வீட்ல இருக்க பிளாஸ்டிக் சேர கொண்டு வந்து போடுங்க. மத்தவங்களுக்கு ஒரு பெட்ஷீட் போட்டுக்கலாம், இல்ல கார்பெட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் வந்து வச்சுட்டு ஒரு மாடியில நம்ம ஒரு ஈவென்ட் பண்றோம் அப்படின்னா, அவங்க வீட்ல இருந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அதுல வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். கொடுக்கறதுல இருக்க ஒரு சந்தோஷம் வந்து வேற எதுலயுமே கிடைக்காது. அத வந்து அந்த பசங்க வந்து பழகுவாங்க. இன்னொன்னு நாம ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னாலே, டெஸ்டோஸ்டெரோன் வந்து நல்லா பூஸ்ட் ஆகும். இன்னொன்னு இந்த மாரியான விஷயங்கள் வந்து பண்ணும்போது, ஆக்கப்பூர்வமா இப்படியெல்லாம் இருக்கணுன்றது சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தைங்களுக்கு ஒரு 11 வயசோ, சின்ன வயசுல இருந்தோ, அத வந்து நாம வந்து வழிநடத்தி போறதுக்கு வந்து சந்தர்ப்பமா அமையும். இது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும் ஒண்ணு ஒண்ணும். ஆனா, இது குடுக்கக்கூடிய மாற்றம் பார்த்தீங்கன்னா, கேரக்டர்ல ரொம்ப பெருசா இருக்கும். அதே மாரி அந்த பொருள அவங்க எடுத்துட்டு வந்து வைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க முடிஞ்சதுக்கப்புறம் பத்திரமா எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், பெரியவங்களுக்கு வழிவிட்டு மேல உட்கார வைக்கிறதா இருக்கட்டும், அவங்க மூட்டு வலின்னா, இவங்க வந்து கீழ உட்காந்துக்கிறதா இருக்கட்டும், விட்டு குடுத்து போறதா இருக்கட்டும், அ எல்லார் கூடயும் பேசுறதா இருக்கட்டும், பழகுறதா இருக்கட்டும், ஃபோன விட்டு வெளியில வரதா இருக்கட்டும், இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அங்க நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த கம்யூனிட்டிலயே வந்து நல்ல சிறந்த தம்பதியினர், பெஸ்ட் லவ் கப்பிள்ஸ் இப்படின்லாம் பார்த்து, அவங்களுக்கு நீங்க வந்து வாழ்த்தோ, ஒரு சின்ன மொமெண்டமோ இதெல்லாம் நம்ம குடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா, அ உதாரண தம்பதிகளா வாழணுன்ற எண்ணம் எல்லாருக்குமே வரும். பொன், பொருள் சேர்க்கை மிகப்பெரிய ஒரு சொத்து அடுத்த தலைமுறைக்கு அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது கிடையாது. அடுத்த தலைமுறைக்கு நாம மரபுல என்ன எழுதிட்டு குடுத்துட்டு போறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுட்டே இருந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் வர ஜெனரேஷன் எப்படி இருப்பாங்க? இந்த கட்டமைப்பு மேல பிடிப்பு இருக்குமா? நம்பிக்கை இருக்குமா? அவங்க அப்படியே சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வாழ்வாங்க மோஸ்ட்லி. அவங்களுக்கு தெரியாது. அதற்கு அடுத்த தலைமுறை பார்த்தீங்கன்னா, எப்படி வாழணும்னே தெரியல. இப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு ஒரு தகப்பன் ஸ்தானத்துலருந்து எப்படி அ என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு ஆணுக்கு வந்து ஒரு கணவன் ஸ்தானம்னா என்னன்னு தெரியல. கணவனா இருந்தா என்னென்ன கடமைகள் அந்த பெண்ணுக்கு நிறைவேற்றணும்? கணவன்னா எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. அவங்க அப்பா அதற்கான விஷயங்கள செய்யல. அதனால எல்லாரும் கல்யாணம் பண்றாங்கன்னு நானும் கல்யாணம் பண்ணேன். அப்படின்னு தான் எல்லாரும் இருக்காங்க. ஸோ தெரியல. நம்ம அத சொல்லிக் குடுக்கணும். அது ஒரு பெரிய கேப் ஏற்பட்டுருச்சு. அதே மாரி பெண்களுக்கும் தெரியல. ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு கிச்சன் ஒர்க் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் தென் நம்ம ஜாபுக்கு போறோம். அவ்வளோதான். குழந்தை பெத்துக்கிறோம், அத வளர்க்குறோம். எமோஷனல் சப்போர்ட் எனக்கு யாருமே குடுக்கல. அந்த இடத்துல அந்த பெண் ரொம்ப தடுமாறுறாங்க. ஏன்னா, தாக்கு புடிச்சு எப்படி வாழறது? அப்படின்றத தான் அவங்க தேடுறாங்க. ஏன்னா, முந்தைய தலைமுறை அவங்க தாயார் என்ன பண்ணாங்க, அத வந்து அ தாக்கு புடிச்சு அத வந்து தாங்கிக்கிட்டு, பொறுத்துக்கிட்டு வாழ்ந்தாங்க. அதுதான் இவங்களுக்கு கடத்தப்படுது. ஆனா 2 பேருமே ஈக்குவலா சந்தோஷமா எந்த ஒரு அட்ஜஸ்ட்மென்ட்டுமே இல்லாம வாழ முடியும் சிறந்த முறையில அப்படிங்கிறது வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படல. ஸோ பெண் என்ன பண்றா? சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா இந்த குடும்பம் நிக்கும் அப்படின்றதுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்றேன்றா. அது சரி கிடையாது. ஆணுக்கு தனக்கான கடமைகள் எப்படி நிறைவேத்தணும்னு தெரியல. அடுத்த தலைமுறைக்கு நாம சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்னன்னா,
நாம வாழ்ந்து உதாரணமா வாழ்ந்து இலக்கணம் எழுதிட்டு போறது நம்ம மரபுல. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்கள வந்து நம்ம ஊக்குவிக்கணும். ஸோ வயதான தம்பதியா இருக்கட்டும், இல்ல அ இப்போ இருக்கக்கூடிய சமகால அ பிள்ளைகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே அவங்க நல்லா வாழ்ந்திருக்காங்க, சந்தோஷமா வாழ்றாங்க அப்படின்னாலே, அவங்கள ஊக்குவிக்கக்கூடிய வகையில பெஸ்ட் லவ் கப்பிள்ஸ் இப்படின்லாம் சொல்லி நாம வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன அவார்டோ, மொமெண்டமோ குடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அடுத்தது இதே விஷயத்த நம்ம வாங்கணும்னு சொல்லி மத்தவங்க முயற்சி பண்றதா இருக்கட்டும். இத நாம தக்க வச்சுக்கணும்னு சொல்லி அவங்க முயற்சி பண்றதா இருக்கட்டும். அந்யோன்யமாவும், அன்பாவும் வாழறதுக்கு ஒரு அடித்தளமிட்டார் போல இருக்கும். மத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க இல்லையா? அத விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. நெறைய பேர் சொல்லுவாங்க, தான தர்மம் பண்ணா வந்து நல்லது, புண்ணியம் அப்படின்னு நெனைப்பாங்க. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, தான தர்மம் குடுக்கறதுனால நமக்கு புண்ணியம் கிடையாது. அந்த குடுக்கணுன்ற மனசு வருது பார்த்தீங்களா? அந்த குடுக்குறீங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த உடல்ல வந்து கார்ப்புத்தன்மை வந்து மேலோங்கும். அந்த ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும். அது சுரக்குது இல்லையா? அதுதான் உங்களுக்கு அந்த கார்ப்புத்தன்மை தான் புண்ணியம். அத ஒருத்தர் வாங்குறாரு பார்த்தீங்களா? பெனிஃபிட் அடையறாரு பார்த்தீங்களா? அவரு சந்தோஷப்படுறாருல, அப்போ அவர் உடலுமே வந்து கார்ப்புத்தன்மை அடையுது. அது புண்ணியம். இத வந்து யாராவது ஒருத்தர் வந்து பார்ப்பாங்க பார்த்தீங்களா? பார்த்து அத விட்னஸ் பண்ணி சந்தோஷப்படுவாங்கல்ல. ஸோ இந்த மாரி கருணையா நடந்துக்கக்கூடிய நிகழ்வ நம்ம பார்த்தாலே என்ன ஆகும்? நம்ம உடம்புல வந்து கார்ப்புத்தன்மை அதிகமாகும். அவங்களுக்கும் அது புண்ணியம். அததான் வந்து நல்ல கதைகள கேட்கறது கூட புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புண்ணியம்னாலே தர்மா அப்படின்னாலே அது ஆல்கலைன். ஸோ ஹெல்ப் பண்றவங்களெல்லாம் நம்ப சொசைட்டில இருக்காங்க. இந்த நியூ கம்யூனிட்டில இருக்காங்க அப்படின்னா, அவங்கள வந்து கௌரவிக்கக்கூடிய வகையில, ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில எல்லார் முன்னாடியும் பரிசுகள் குடுத்து கௌரவிக்கிறது. அதுக்கப்புறம் அ ஸ்டூடண்ட்ஸ் நல்லா படிக்கிறவங்க அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, கௌரவிக்கிறது. நேர்மையா இருக்கிறவங்க, ரொம்ப மொராலிட்டியோட நடந்துக்கக்கூடிய மக்கள வந்து கௌரவிக்கிறது. இந்த மாரி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தனியா இருப்பாங்க. இன்னொன்னு அவங்க வந்து கொஞ்சம் ரூடா நடந்துக்கிற மாதிரி நடந்துப்பாங்க. ஏன்னா, அந்த சொசைட்டி வந்து அவங்களுக்கு அதீத வழிகள குடுத்துருக்கும். நேர்மையா இருந்தா வாழவே விடாது. அத தாண்டி அவங்க சர்வைவ் பண்ணியிருக்காங்கன்னும்போது அவங்க ரூடா நடந்துப்பாங்க. ஸோ அவங்க இழகுறதுக்கும், இந்த கம்யூனிட்டியோட சேர்ந்து இசையறதுக்குமே அது ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ நேர்மையா இருக்கிறவங்கள கௌரவிக்கிறது. இந்த மாரியான விஷயங்கள அந்த செலிப்ரேஷன்ல, அந்த விழாக்கள்ல நம்ம நடத்தும்போது, ஒவ்வொரு முறையும் வாரத்திற்கு ஒரு முறை பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா, எல்லாருமே மகிழ்ச்சியா, சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கப்புறம் டோபமைன் கிளென்ஸ். டோபமைன் கிளென்ஸ வந்து நேர்படியா நம்மளால செய்ய முடியலனாலும், அத வந்து மறைமுகமா நம்ம வந்து நம்ம கம்யூனிட்டிக்குள்ள அ ஏற்படுத்திக்கிட்டே நம்மளால வர முடியும். அதுல முக்கியமான விஷயம் வந்து ஸ்கூல், காலேஜ் இதுலலாம் வந்து பசங்கள அனுப்புறது. இந்த ஹோம் ஸ்கூலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ இத பண்ணலாமான்னு கேட்டா தாராளமா பண்ணலாம். ஆனா குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது தான் அவங்களுக்கு ஆக்கப்பூர்வமா இருக்கும். உடலுக்கும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம, அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு டிசிப்ளின் கத்துக்கணும். அது ஸ்கூல்ல தான் ஃபர்ஸ்ட்டு கிடைக்கும். அது இல்லாம குண்டலினி அவேக்கனிங்க்கும், உடல பண்படுத்துறதுக்குமே மோஸ்ட்லி வந்து காலேஜ், ஸ்கூல்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான வழிகள் அமைச்சு கொடுக்கும். ஏன்னா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்காது மோஸ்ட்லி. கிட்ஸுக்கு வந்து இந்த பாக்டீரியாஸ், வைரஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஸோ இவங்க எவ்வளோ ஆசிட் உடம்புல பொ அ நெ இறக்கிட்டு, அ உடம்புல செலுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அத இறக்குறாங்க அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது அதுக்கெல்லாம் அவங்க எக்ஸ்போஸ் ஆகணும். வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு ஹோம் ஸ்கூலிங் பண்றது அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்கு வந்து அவ்வளோ நல்ல ஒரு விஷயம் கிடையாது. புக்ஸ படிக்க சொல்லணும். ஒரு புத்தகத்த வாங்கி அந்த கம்யூனிட்டில இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குடுத்து, யார் அத படிச்சுட்டு வந்து அடுத்தடுத்து கதை சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நாம எடுத்துட்டு போலாம். இன்னொன்னு இதுல வந்து நல்ல அ காதல் கதைகள் அப்படி இருக்கக்கூடிய கதைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 15 வயதில இருக்கக்கூடியவங்களுக்கு நாம படிக்க வச்சோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஹையா இருக்கும். அ அ ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்றது வந்து எமோஷனல் டிசிப்ளினும் சரி, எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் சரி. ஸோ அப்படி இருக்கிறவங்க ரொம்ப சீக்கிரமா வந்து ஒரு அ காதல்ல வந்து விழமாட்டாங்க. அப்படியே அவங்க காதல்ல விழுந்தாலும், அது ரொம்ப கண்ணியமான முறையில வந்து அங்க அமையும். போல இந்த ஸ்டோரி டெல்லிங்ஸ்ல என்ன மாதிரியான கதைகள வந்து நம்ம திரும்ப திரும்ப கேட்கிறோம் அப்படின்றது இருக்கு. ஸோ அது வந்து அந்த குழந்தைகளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து பதியும். அது அவங்களுடைய வாழ்வியல் முறையிலேயே நல்ல ஒரு தாக்கத்த ஏற்படுத்தும். ஏன்னா, இந்த கேட்ட கதைகள வச்சு தான் அவங்க வந்து அ அடுத்து அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள்ல எடுக்கக்கூடிய முடிவுகள்ல எல்லாம் வந்து அவங்க மூளை வந்து தொடர்புபடுத்தி பார்க்கும். ஸோ அதனால இந்த நாடகங்கள், கதைகள் இவைகள் எல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆதிக்கம் நம்மளுடைய வாழ்வியல் முறையில வந்து செலுத்துது. அப்போ நல்ல கதைகள், ஆக்கப்பூர்வமான கதைகள் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா, கண்ணோட்டம் வந்து சீரா இருக்கும். அ அதனால அந்த மாதிரியான கதைகள நாம கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம, சில நல்ல கதைகள்
போராடி அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படின்றதும், வெற்றியாளர்களுடைய கதைகள், இந்த மாதிரியான விஷயங்களையும் நாம வந்து சொல்லணும் அவங்களுக்கு. ஒவ்வொரு ஃபீல்ட்லயுமே இருக்கக்கூடிய மக்கள பத்தின அவங்களுடைய அ அ வாழ்க்கை வரலாறுகளையும் நாம சுவாரஸ்யமா சொல்ற மாதிரி வைக்கணும். ஏன் இதெல்லாம் வந்து நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, ஒரு வாழ்க்கைய நாம வாழ்ந்த ஒரு அனுபவம் வந்து ஒருத்தவங்களோட பயோகிராஃபி வந்து படிக்கும்போது நமக்கு கிடைக்கும். அது வந்து குழந்தைகளுக்கு கிடைக்கணும். ஒரு அ ஓவியருடைய கண்ணோட்டத்துல இருந்து இந்த உலகம் எப்படி வந்து அவர் பார்க்குறாரு அப்படின்ற அந்த கண்ணோட்டமா இருக்கட்டும். ஒரு கவிஞர் அவருடைய கண்ணோட்டத்துல இருந்து உலகத்த எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறதா இருக்கட்டும். இதெல்லாம் நம்மளோட குழந்தைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் தெரிஞ்சது அப்படின்னாலே, அவங்க வந்து எது உண்மை, எது பொய் அப்படிங்கிறதுல ஒரு அ தெளிவு பிறக்கும். ஸோ அந்த தெளிவு பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே, அவங்க எதுக்குமே உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையுமே சீரா பார்த்து ரியாலிட்டிய பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் அமையும். அ யாரையுமே காயப்படுத்தாம, ஒரு விஷயம் இப்படி நடக்குது அப்படின்னா, ஏன் அந்த விஷயம் நடக்கிறதுக்கான தேவை உருவாச்சு? இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் வேற என்ன மாரியான மாற்றத்தை இது விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படின்றதெல்லாம் அ டக்குனு புரிஞ்சுக்கக்கூடிய வகையில வந்து அவங்க கண்ணோட்டம் வந்து ஷார்ப்பா இருக்கும். ஏன்னா ஒரு 25 பேரோட வாழ்க்கை வரலாறு அவங்க படிச்சுட்டாங்க அப்படின்னாலே, அ அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை அவ்ளோ நல்லா வரும். வெற்றியாளர்களுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சவங்களுக்கெல்லாம். அதே மாதிரி இந்த விஷயம் நடக்குதா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது ஒரு ஊகமா அவங்களால எடுக்க முடியும். அ நம்ம வாழ்ந்து அத பார்த்து அ நம்ம பிள்ளைகள் வளர்றது அப்படிங்கிறத விட, இந்த மாரி நெறைய மனிதர்களுடைய கதைகள கேட்டு அவங்க வளர்ந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுல நல்ல வகையில சிறப்பா வாழ்ந்தவங்களுடைய கதைகள நாம அ சேர்க்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். எப்பவுமே நெகட்டிவான கதைகள அவங்களுக்கு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அவங்களுடைய உளவியல் ரீதியா மைண்ட் வந்து பலவீனப்படும். அதுல பாசிட்டிவான விஷயங்கள நீங்க சேர்த்தீங்க. பாசிட்டிவான விஷயங்கள மட்டுமே அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே இலகுவா வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ரொம்ப அ ஈஸியா அத ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு கிடைக்கும். கண்ணோட்டம் கிடைக்கும். ஆனா, இதுல நம்ம நல்லதும் சொல்லணும், கெட்டதும் சொல்லணும். ஸோ அப்பதான் இவங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுத்ததையும் தாண்டி சில விஷயங்கள அவங்க வந்து எதிர்கொள்ளும்போது துவண்டுடாம அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நாம போயிடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அ விழிப்புணர்வும் இருக்கும். கெட்டது இன்னதுன்னு தெரிஞ்ச உடனே விலகணும் அப்படின்ற ஒரு எண்ணமும், விழிப்புணர்வும் அவங்களுக்கு வரும். அதே மாதிரி சாங்ஸ் பாடுறது. எல்லாருமே ஒண்ணா சேர்ந்துட்டு சினிமா சாங்ஸ் கூட பாடலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள வந்து நாம கன்டக்ட் பண்றோம். 1 மணி நேரம் எல்லா கம்யூனிட்டில இருக்கவங்களும் ஒரு இடத்துல கூடி பாடல்கள் பாடுறது. இந்த மாதிரியான விஷயங்கள கன்டக்ட் பண்ணும்போது, நம்ம எல்லாரோட ஆராவும் வந்து ஆம்பிளிஃபை ஆகும். சினிமா பாட்டாவே இருக்கட்டுமே, பாடட்டுமே, சாமி பாட்டு மட்டும் தான் பாடணுமா? ம். இளம் வயதினர் மட்டும் தான் பாடணுமா? வயதானவர்களும் பாடலாம். அ. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வயசானவங்களுக்கும், இந்த இளம் பருவத்தினருக்கும் ஒரு பாண்ட் ஏற்படும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க டிப்ரஷன்ல போயிட்டாங்க அப்படின்னா, அதுலருந்து மீண்டு வரதுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஆனா இந்த வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய பொருட்டாவே இல்லாம சொல்லக்கூடிய மக்களா இருப்பாங்க. ஒரு வீட்ல ஒரு பாட்டி இருக்குன்னா, அந்த பாட்டி கிட்ட போய் இந்த மாரி பிரச்சனை அப்படின்னு இவங்க சொன்னாலே, இவங்க சொல்லக்கூடிய சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா சிம்பிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம வேற ஒரு 4 கதை சொல்லுவாங்க. அந்த 4 கதையும் கேட்டீங்க அப்படின்னா, அ அத கேட்கும்போதே உங்களுக்கு தோணிடும், இவ்ளோ இருக்கா? அப்ப இது பெரிய பிரச்சனையே இல்லையே அப்படின்னு அவங்களுக்கு தோணிடும். ஸோ கூட்டு குடும்பங்கள்ல இருந்து வரக்கூடியவங்க வந்து ரொம்ப கண்ணியமாவும், நல்லவங்களாவும், எதுக்குமே சீக்கிரமா துவளாம, சக்சஸ்ஃபுல்லாவும் வந்ததுக்கு காரணம் வந்து இந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்து அவங்க வந்திருப்பாங்க. இப்ப அது இல்ல அப்படின்னும்போது, அந்த ஒரு சப்போர்ட் இல்ல அப்படின்னும்போது எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ல மூழ்கிடுறாங்க. இப்போ இந்த கேப்ப வந்து இந்த கம்யூனிட்டி வந்து ஃபில் பண்ணும். அப்படி இருக்கும்போது, அ இவங்க வந்து இந்த பேர குழந்தைகள் அவங்க கிட்ட பேசும்போது சரி, இவங்க 10 வயதுல இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அவங்க கிட்ட சொல்லும்போது, அவங்க கதைகள் எல்லாம் சொல்லும்போதும், இவங்க நெறைய விஷயம் கத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஈஸியா ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க. துவண்டு போக மாட்டாங்க. அண்ட் பாட்டிங்க, தாத்தாங்கலாம் ஜட்ஜ் பண்ண போறது கிடையாது யாரையும். பாட்டிங்க மோஸ்ட்லி யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு தேவ, இவங்க சொல்றத ஜட்ஜ் பண்ணாம கேட்கக்கூடிய ஒரு ஆள். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன் எல்லாம் ரொம்ப பெரிய விஷயமே இல்ல. அவங்க கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தவங்ககிட்ட அத சொல்லி ஆறுதல் தேட முடிஞ்சாலே போதுமான விஷயமா இருக்கும். இப்போதைய தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வயசானவங்கள வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஏன் அப்டின்னா, அவங்க
வந்து வெகுளியா இருக்காங்க இன்னொரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து அவங்க ரொம்ப ஸ்லோவா நெறைய விஷயங்கள பண்றாங்க. இவங்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்ல. இந்த மாதிரி ஒரு கேப் வந்து ஏற்பட்டுடுது. ஸோ இந்த 15 வயதினருக்கும், இந்த வயசான பாட்டிங்களுக்கும். இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட பேசுனாங்க அப்படின்னா, இ- இந்த 15 வயதில இருக்கக்கூடிய பெண்களுக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பக்குவம் வரும். அந்த பாட்டிங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு அவ்ளோ பெரிய பக்குவம் வரும். சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க. அ அ தற்கொலை எண்ணங்கள் வராது. அ தப்பான முடிவுகள எடுக்க மாட்டாங்க. அ ஸோ ஒரு தெளிவான ஒரு மனப்பக்குவம் இருக்கும். எத செய்யணும், எத செய்யக்கூடாதுன்னு தெரியும். எந்த பேட்டர்ன்ஸ நாம ரிப்பீட் பண்றோம், எத பண்ணக்கூடாதுன்னு புரிதல் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பெண்கள் எல்லாம் வந்து 15 வயசுல இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய வயதான பாட்டி யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுங்க. அதுக்கப்புறம் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த வயதானவர்களும், இந்த டீனேஜ்ல இருக்கக்கூடியவங்களையும் வந்து சேர்த்து நாம டூர் மாதிரி கூட்டிட்டு போறது. பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள் தான். இயற்கை எழில் பொருந்திய இடங்கள். அங்கெல்லாம் போனீங்கன்னா, உடம்புல ஆல்கலைன் அதிகமாகும். ஏன் இந்த அடாலசென்ஸ் ஏஜ்ல இருக்கிறவங்களையும், இந்த வயசானவங்களையும் நான் சேர்ந்து பயணிக்க சொல்றேன் அப்படின்னா, இவங்களுக்கு இந்த கவனச்சிதறல் அதிகமா இருக்கு. சில விஷயங்கள் வெளிப்படையா சொல்ல முடியாது. அந்த மாதிரியான அ விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம அத சொல்லி ஒரு ஒரு குறை உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அத நம்ம வந்து கியூர் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனா அது இருக்கு அப்படின்றதே தெரியாம, நம்ம வாழ்வியல் முறையில சில மாற்றங்கள ஏற்படுத்துறது மூலியமா நம்ம அத ரொம்ப ஈஸியா கடந்து போயிடலாம். இந்த இப்போ இருக்கக்கூடிய ஜென்ஸிக்கு சில விஷயங்கள் வந்து அ சீக்கிரமே சலிப்பு தட்டிடுது. ஸோ அதனால இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்துறது நல்ல விளைவுகள ஏற்படுத்தும். பிரேயர் பண்றது. ஸோ பிரேயர் பண்றதுன்றது வந்து இங்க பெரிய பழக்கமாவே இருக்க மாட்டேங்குது. ஆனா எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா ப்ரே பண்றோம். வாரத்துல ஏதாவது ஒரு நாள் வந்து பிரேயருக்குன்னே நாம ஒதுக்கிட்டு, எல்லாரையும் அங்க வரவழைச்சு நாம வந்து பிரேயர் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். அந்த கம்யூனிட்டில இருக்கிறவங்க எல்லாரையுமே. என்ன கடவுளா வேணா இருக்கட்டும். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக நீங்க வேண்டுறீங்க அப்படின்னும்போது, அ உங்களுடைய உடல் வந்து ஒரு டவர் மாரி வேலை செய்யும். ஸோ நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ, அது சீக்கிரமா நடக்கும். அண்ட் கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்ளோ பெரிய சக்தி இருக்கு. ஏன்னா தாட்ஸுக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி, காந்த சக்தி இருக்கு. ஒரு டவர்னாலே அதுக்கு காந்த ஆற்றல் இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ என்னோட ப்ராஜெக்ட்ல வந்து நான் டவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருப்பேன். ஸோ அத பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்லல. ஆனா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருப்பேன். அதுல வந்து ஒரு ரியாலிட்டியாவே ஒரு நியூ ரியாலிட்டிய வந்து அத வச்சு பில்ட் பண்ண முடியும். சயின்டிஃபிக்கா நான் அத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாரி தான் அத விட பல மடங்கு வந்து சக்தி வாய்ந்தது தான் இந்த மனித உடல். இந்த மனித உடலுடைய அ ஆற்றல வந்து புரிந்து கொள்ற அளவுல நாம வந்து இன்னும் எவால்வ் ஆகல இல்லையா? ஸோ அது ரொம்ப அளப்பரிய ஆற்றல் பெற்றது. அப்படி பார்க்கும்போது ரியாலிட்டிய பெண்ட் பண்ண முடியும். ஸோ சேர்ந்து நாம வந்து பிரேயர் பண்றதுக்கு வந்து ஒரு வாரத்துல ஒரு நாள் அத ஒதுக்குறதுக்கு வந்து மறந்துறவே கூடாது. அதே மாதிரி அந்த கம்யூனிட்டில என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி, யார் வீட்ல ஏதாவது ஒரு பொருள் வந்து ரிப்பேர் ஆனாலும் சரி, அ என்ன நடந்தாலும், அதற்கு வந்து வெளியில இருந்து நாம ஒரு ஆள கூப்பிடவே கூடாது. கூப்பிடாம அந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிறவங்ககிட்டயே வந்து அந்த சோசியல் மீடியா அக்கவுண்ட்ல வந்து, "இது வந்து எங்க வீட்ல ரிப்பேர் ஆயிடுச்சு. இல்ல இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கு. இத எப்படி சரி பண்றது?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அது ரிலேட்டடா படிச்சிருப்பாங்க. அவங்க அத எப்படி செய்யணும்ன்றது வந்து அவங்க வந்து அ சொல்லுவாங்க. இல்ல அவங்க வந்து அத சரிப்படுத்தி குடுப்பாங்க. இந்த மாதிரியான தேவைகள இவங்கள வச்சு பூர்த்தி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, அ அவங்களுக்கு டோப்பமைனுக்கு வந்து நல்ல தீனியா அமையும். அது மட்டும் இல்லாம அவங்க படிச்சத வந்து அவங்க உபயோகப்படுத்துறதுக்கான ஒரு களமா வந்து அது அமையும். இப்ப ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமே ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கூட, நம்ம படிச்ச பசங்கள வந்து கூப்ட்டு, "இது என்ன பாருப்பா" அப்படின்னா, அவங்க வந்து சரி பண்ணி தருவாங்க. ஸோ இதெல்லாமே இருக்கு. இல்ல அவங்க கடையிலேயே கொண்டு போய் சரி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்ல. அந்த பசங்களுக்கு. அந்த கடையில கொண்டு போய் குடுத்து சரி பண்ணாலுமே, அது என்னன்னு அவங்க நேரடியா கத்துப்பாங்க. இது ஒரு விஷயம். இன்னொன்னு, அ இந்த மாதிரி அ வயதானவர்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்டின்னா, கம்யூனிட்டில இருக்கக்கூடிய டீனேஜ் பசங்கள்லாம் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு பாண்ட கிரியேட் பண்ணுங்க. இது வயதான தலைமுறையில இருக்கக்கூடிய மக்கள் வந்து, இன்னும் இந்த சமூகத்துல ஒரு அன்பான ஒரு பிடிப்பை ஏற்படுத்தும். இன்னும் அவங்க வாழ்நாள கூட்டும். அது மட்டும் இல்லாம இளைய தலைமுறைக்கு அவங்க சேர்ந்து வாழ முடியும்.
இந்த குடும்ப கட்டமைப்பு வந்து ஒரு நல்ல கட்டமைப்பு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கும் வந்து அது காரணியா அமையும். இது தவறுச்சு அப்படின்னா தான் அடுத்தடுத்த தலைமுறைகள் என்ன பண்றாங்க, இந்த ஸ்ட்ரக்சரை வந்து தட்டி கழிச்சுட்டு போறாங்க. இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியல. ஸோ அதனால முன்னாடி இருந்த தலைமுறைய பார்த்து கத்துக்கோங்க. ஆனா தொலைஞ்சு போனவங்கள பார்த்து ஜென்சி கத்துக்காதீங்க. கெட்டது பக்கம் போனவங்க, லைஃபோட பர்பஸ் என்னன்னே தெரியாம வாழ்றவங்கலாம் இருப்பாங்க. அந்த மாரி இருக்கக்கூடியவங்க சீனியர்ஸாவே இருந்தாலும் அவங்கள பார்த்து கத்துக்காதீங்க. நல்ல உதாரணமா வாழக்கூடிய நபர்கள பார்த்து கத்துக்கிறது நல்லது. டீனேஜ் பசங்க மட்டும் இல்லாம, சின்ன பசங்க மட்டும் இல்லாம, வயசானவங்க, நடுத்தர வர்க்கம்லாம் கூட பார்த்தீங்கன்னா, அ அவங்களுடைய டோபமைன வந்து புதுசான விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால வந்து, அ டோபமைன் வந்து கூட்டிக்க முடியும். இதுக்கு நாம எத யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சோஷியல் மீடியாவ ஆக்கப்பூர்வமா யூஸ் பண்ணலாம். ஸோ புது புது விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்கிறது, அத பத்தி பகிர்ந்துக்கிறது கம்யூனிட்டில, இந்த மாதிரியான விஷயங்கள். இப்படியெல்லாம் இருக்கும்போது, நாம வந்து நம்ம கம்யூனிட்டிய எப்படி மேம்படுத்துறது அப்படின்றது குறித்து தேடல் இருக்கும். அதுக்கப்புறம் புது புது விஷயங்கள்னால டோபமைன் கிடைக்குதுன்னா ஆக்கப்பூர்வமா இருக்கும். மத்த விஷயங்களுக்கு மனம் நாடாது. இல்லன்னா வந்து தவறான விஷயங்கள்ல அவங்க டோபமைன் தேடுவாங்க. ரூமர்ஸ் பேசுறது, இது பண்றது, அது பண்றது, எல்லாரும் கம்யூனிட்டியா சேர்ந்தோனே கெட்ட விஷயங்கள ஊக்கப்படுத்துறது. அந்த மாதிரியான எதையுமே வந்து இங்க பண்ணாம, நல்ல தகவல்கள மட்டுமே பேசுறதுக்கான வழக்கத்த வந்து கடைப்பிடிக்கிறது ரொம்ப அவசியம். அண்ட் தென் ரைட்டிங் ஸ்கில்ஸு, ஆர்ட்ஸு இதெல்லாம் வந்து மேம்படுத்தணும். இத நம்ம மேம்படுத்தும்போது, அந்த கம்யூனிட்டில இருக்கவங்க எல்லாருக்குமே ரைட் பிரெயின் வந்து நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி காம்படிட்டிவா இருக்கிறது, கால்குலேட்டிவா இருக்கிறத வச்சு கேம்ஸ் நெறைய நாம வந்து உருவாக்கி, அத வந்து ஒரு ஒரு நாளைக்கு நாம ஒரு ஈவென்ட்டா வச்சோம் அப்படின்னு சொன்னா, லெஃப்ட் பிரெயினுக்கு வந்து வேலை குடுத்த மாரி இருக்கும். ஸோ, இதெல்லாம் வந்து நாம யோசிச்சு யோசிச்சு பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நமக்கு சந்தோஷமா இருக்கும். எப்பவுமே புது புது முயற்சிய நாம கையெடுத்துக்கிட்டே இருக்கும்போது தான் நம்மளுக்கு அது டோபமைன் கிடைக்கும், தீனி கிடைக்கும். அது இல்லன்னா எல்லாருமே ஸ்டொய்க்கா ஆயிடுவோம் அப்படியே. அ எது நடந்தா என்ன? என்ன வேணா நடக்கட்டும். ஒரு ரோபோட் மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்கும். உணர்வுகள், நல்ல உணர்வுகள் நெறைய இருக்கு. அத நம்ம ஆக்கப்பூர்வமான முறையில டோபமைனை ஈட்டி வெளிப்படுத்துறத நம்ம கையெடுக்கிறத விட்டுட்டு, கெட்ட வழியில நம்மளுடைய ஆற்றல செலுத்தி நாம ரொம்ப விரயம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி சாப்பாடு எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது, நம்ம வந்து பாக்டீரியாஸுமே வந்து ஷேர் பண்ணிப்போம். அதே மாதிரி ஸ்கின் செல்ஸு அதில இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் எல்லாமே வந்து அதில விழும். ஒருத்தங்க சமைக்கிறாங்க அப்படின்னா. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம அந்த உணவுகள வந்து பரிமாறிக்கிறோம் அப்படின்னும்போது, எல்லார் வீட்லருந்தும் வந்த உணவுகள வந்து நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வரும். இது வந்து ஒரு கேவலமான விஷயமோ, அவங்க சமைச்சு குடுத்துட்டாங்க, அத நம்ம சாப்பிடணுமா? இது ஒரு அருவருப்பு உடைய ஒரு விஷயமா? அப்படிலாம் கிடையாது. இங்க நல்லதும் வேணும், கெட்டதும் வேணும். கெட்ட பாக்டீரியாஸும் வேணும். நம்ம குழந்தைகள் ஒண்ணும் சேற்றுலயும், சகதியிலயும் போய் விளையாட மாட்டேங்கிறாங்க. ஸோ எக்ஸ்போஷர் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ப அ எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா வாழும்போது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து அ வெளியில இருக்கக்கூடிய மத்த பாக்டீரியாஸ், மத்த விஷயங்களோடலாம் அவங்களுக்கு கான்டாக்ட் ஏற்படுது. அப்படியெல்லாம் இருக்கும்போது அவங்க மரபு முருகேறும். ஸோ திருவிழாக்களே பார்த்தீங்கன்னா, நெறைய திருவிழாக்கள் இந்த மாரி அமையப்பெறும். ஒருத்தவங்க வீட்ல சமைச்சு இன்னொருத்தவங்க வீட்டுக்கு இன்னொருத்தவங்க வீட்டுக்கு குடுத்து அனுப்புறது அப்படிங்கிறது. ஸோ இந்த வழக்கத்த வந்து நாம அ கடைபிடிக்கிறது நல்லதா இருக்கும். அதே மாதிரி நோய் இல்லாம வாழறதுக்கு இது சிறந்த வழியா இருக்கும். அவங்களுடைய ஸ்கின்ல இருக்க செல்ஸ் எல்லாம் கூட அதுல விழுந்திருக்கும். அதுவும் குக் ஆயிருக்கும். இந்த பாக்டீரியாஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து நோய ஏற்படுத்தும் அப்படின்னு நெனைப்பீங்க. இல்ல, இது வந்து நோய் வராம பிரிவென்ட் பண்ணும் இந்த மெத்தட். நீங்க அவ்ளோ சந்தோஷமா நீங்க சாப்பிடும்போது. ஒரு ராபிட் ஸ்டோரி சொல்லியிருப்பேன் நான். அ அதுக்கு வந்து அ ஃபாஸ்ட் ஃபுட் தான் ஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஆனா ரொம்ப அன்பா ஃபீட் பண்ணும்போது அது என்ன ஆகியிருக்கும், எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராது. அது ஒபீஸா ஆகாது. ஸோ அன்பா நம்ம எத எடுத்துக்கிட்டாலுமே அந்த நோய் வராது. அண்ட் தென் அன்பு மட்டும் இங்க காரணம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறதுனால, அந்த இடத்துல வந்து கரண்ட் ஃப்ளோ நல்லாருக்கும். சந்தோஷமா இருக்கிறதுனால ஆர் ஆம்பிளிஃபை ஆகும். ஆனா அது மட்டும் காரணம் கிடையாது. இந்த மாரி எல்லாருமே சேர்ந்து சமைச்ச உணவுகள வந்து சாப்பிடும்போது,
கோயில்ல எப்படி நாம அபிஷேகம் பண்றோம்? நெறைய பூ, பழம் எல்லாம் குடுக்குறாங்க. எல்லாருமே அவங்க கையால குடுக்குறாங்க. அவங்களுடைய ஸ்கின் செல்ஸ், ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் அதுல போகும். அதுக்கப்புறம் நாம அபிஷேகம் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? அந்த கல்லுல வந்து அந்த தடவுகள்லாம் வந்து அ சீரமைச்சு சமநிலை அடையும். அப்படிதான் அந்த அ சொரூபத்துக்கு மூர்த்திக்கு பார்த்தீங்கன்னா, பவர் கிடைக்குது இல்லையா? ஆரா வந்து பில்ட் ஆகுது. ஸோ தரவுகள் போட்டு போட்டு இறக்கும்போது தான் ஆரா பில்ட் ஆகும். அப்போ ஆல்ரெடி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு நல்லா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து மொட்டை மாடியில உட்கார்றோம், சந்தோஷமா இருக்கோம், சாப்பிடுறோம் அப்படின்னும்போதே. ஒரு விருந்து மாரி சின்னதா, கியூட்டா. அதுல வந்து இந்த மாரி எல்லார் வீட்ல இருந்தும் வந்த உணவுகள் எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்ப சாப்பிடும்போது நோய் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. நோய் இருந்தாலும் சரியாயிடும். கல்யாண வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா, வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க ஃபேஸ் வந்து அவ்ளோ பளபளன்னு இருக்கும். ஏன் அப்டின்னா, அங்க ஒரு ஹேப்பியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் இல்லையா? அந்த எனர்ஜி ஃபீல்டுக்குள்ள போயிட்டு நாம வரும்போதே பார்த்தீங்கன்னா, அப்டியே பளபளன்னு இருக்கும். அ ஸோ ஃப்ரீக்வென்சி மேட்டர்ஸ் அண்ட் அது ஒரு மேஜிக்கையே பண்ணிடும். அப்புறம் டாக்ஸுக்கெல்லாம் ஃபீட் பண்றது. அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்யூனிட்டில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மணிய வாங்கிட்டு, நாம வந்து குக் பண்ண ஃபுட்ட அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் வந்து நாம டாக்ஸுக்கு குடுத்தோம்னா, டாக்ஸும் நல்லா இருக்கும். யாரையும் கடிக்காது. நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாலே யாரையுமே கடிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கொஞ்சம் ஷெல்டர் மாதிரி நம்ம ஏற்படுத்தி குடுத்துட்டோம்னா, ரொம்ப நல்லது. எவ்ளோ நம்மள சுத்தி டாக்ஸ் இருக்கோ, அந்த அளவுக்கு நம்மளோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆரா வந்து ஆம்பிளிஃபை ஆகும். டாக்ஸோட இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல ஃபீல்டு ஆம்பிளிஃபை ஆகும். எந்த நாய்க்கு நல்லா இந்த சிங்கப்பல் இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கும் ஆரா நல்லாருக்கும். அவங்கள வளர்க்குற மாஸ்டருக்குமே ஆரா நல்லாருக்கும். ஸோ டாக்ஸ நல்லா பார்த்துக்கிட்டாலே நம்ம கம்யூனிட்டி நல்லாருக்கும். இன்னொரு விஷயம், அ குளிருது, வெயில் அடிக்குது, பசி, தாகம் இது எதையுமே வாய தொறந்து சொல்ல முடியாத ஒரு ஜீவனுடைய உணர்வுகள புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களால கேட்க முடியாது. அதுலயே அவங்கள அடிச்சு துன்புறுத்துறாங்க, பயமுறுத்துறாங்கன்னா, யோசிச்சு பாருங்க. ஸோ எந்த ஒரு ஜீவராசி துன்புறுத்தினாலும், அது கஷ்டப்பட்டாலுமே அது லோ ஃப்ரீக்வென்சி வைப்ரேஷன்ஸ வெளியிடும். அப்படி இருக்கும்போது சுத்தி இருக்கிறவங்களுக்கே அது வந்து சாதகமா அமையாது. அதனால நம்மள சுத்தி இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் நம்ம சந்தோஷமா வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாலே, அ நம்ம வாழ்க்கை, நம்ம ரியாலிட்டியே வந்து மாறும். முக்கியமான விஷயம் ரூமர்ஸ் பேசக்கூடாது, தப்பான விஷயம் பேசக்கூடாது, யார பத்தியும் தப்பா பேசக்கூடாது, எல்லாரையும் சப்போர்ட் பண்ணணும். அ ஒரு கோயிலுக்கு மாலை போட்டா எப்படி இருப்பீங்க? அந்த மாதிரி மொராலிட்டியோட, அ ஹியூமானிட்டியோட நாம நடந்துக்கணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஆல்கலைன் ட்ரேட்ஸ வந்து நாம எப்பவுமே வெளிப்படுத்தணும். அத வெளிப்படுத்த தவறவே கூடாது. அப்படியே தவறுனாலும் அதற்காக நாம கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும். நமக்குள்ளேயே நாம மன்னிப்பு கேட்டுக்கணும். அவசரமா இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு என்னால உதவி பண்ண முடியல. அப்படிங்கிற மாதிரியான நமக்குள்ளேயே ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு, ஒருவேளை நம்மளால உதவி பண்ண முடியலனாலும், அடுத்து அங்க உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலையில யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு கால் பண்ணி, நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு உதவி பண்றீங்களான்னு கேட்டுட்டு, நாம நகர்ந்தோம் அப்படின்னு சொன்னா, மனதுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். அதனாலயே நம்ம ஆரோக்கியமா இருப்போம். சாப்பாடே இல்லாம மனுஷனால ஆரோக்கியமா, எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியும். இந்த மாரி அவங்களுடைய வாழ்வியல் முறையையும், அவங்களுடைய குணநலன்களையும் மாற்றி அமைச்சுக்கிட்டா. இந்த மாரி நீங்க நடந்துட்டு பாருங்க. அப்படியே டோட்டலா நீங்க உங்களுடைய உருவமே வந்து மாறிடும். ரொம்ப ஒரு பெஸ்ட் வெர்ஷன்ல நீங்க இருப்பீங்க. நம்மளோட அல்டிமேட் கோலே என்னன்னா, கெமிக்கலி பேலன்ஸ்டாவும் ஒவ்வொரு ஹியூமனும் அவங்களோட பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான். எல்லா சோல்ஸையுமே நாம வந்து மதிக்கணும். ஒரு ஆன்மாவா நம்ம பார்க்கணும். பறவையா இருக்கட்டும், என்ன விலங்குகளா இருக்கட்டும். ஒருத்தர் என்ன ஒரு வேலை செய்பவரா இருக்கட்டும், இல்ல அவங்க என்ன மாதிரியான பொருளாதார ரீதியான கட்டமைப்புல இருந்தும், சூழ்நிலையில இருந்தும் வந்தவங்களா இருக்கட்டும். யாரா இருந்தாலும் அவங்கள மதிக்க நாம தவறவே கூடாது. ஏன்னா, அவங்களுக்குள்ள நீங்க பார்க்குற விஷயம் தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஸோ உங்களுக்குள்ள ஒரு மனிதநேயம் இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு நல்ல சோல் இருக்குன்னா, கண்டிப்பா அது மத்தவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நல்ல சோல ஐடென்டிஃபை பண்ண தவறவே தவறாது. ஸோ உங்கள நீங்க மேம்படுத்திக்கணும், ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னா, அடுத்தவங்களையும் நீங்க அன்பா நல்லா வச்சுக்கணும். ஸோ பறவைகளுக்கு உணவளிக்கிறதா இருக்கட்டும், யாராவது ஒருத்தங்க வந்து அந்த பொறுப்ப எடுத்துக்கணும். ஆனா, அ பணம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா குடுக்கலாம். ஒருத்தர் வீட்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு. ஒரு ரூ. 50 குடுத்தாலே பெரிய விஷயம் போதும்.
ரூ. 50 ஒருத்தவங்க வீட்ல இருந்தா நீங்க வாங்குனீங்க அப்படின்னாலே, எல்லாருமே சேர்ந்து பறவைகளுக்கான தீவனத்த வந்து நாம வந்து தயார் பண்ண முடியும். தயார் பண்ணி அத வந்து நாம போட்டுட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துக்கு ரெகுலரா பறவைகள் வர ஆரம்பிக்கும். ரெகுலரா அந்த இடத்துக்கு பறவைகள் வருதுன்னா, இத்தனை ஜீவராசி வந்து போற அந்த இடம் அப்படி இருக்கு அப்படிங்கும்போது, அங்க வந்து எல்லாரும் பார்த்துட்டு, என்ஜாய் பண்ணிட்டு, ஒரு நாள் அந்த கமிட்டில இருக்க எல்லாரும் ஒரு ஒரு நாள் அவங்க வந்து அந்த இடத்துல ஃபுட் வைக்கிற மாரி பழகலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாம நம்ம குழந்தைகளுக்கும், அடுத்த தலைமுறைக்கும் சொல்லிக் குடுத்தோம் அப்படின்னா, நெகிழ்ச்சி, பூரிப்பு இந்த மாரி மறந்து போன உணர்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நாம அவங்க அத உணர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி குடுக்குறோம். அண்ட் தென் மீட் கன்சம்ப்ஷன் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதுவும் சிட்டில வாழ்றவங்களுக்கு. ஸோ புரோட்டீன் வந்து நமக்கு தேவை. நீங்க எவல்யூஷன்ல பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் அ நல்லா இருந்தா தான் நீங்க வந்து எவால்வ் ஆக முடியும். எல்லாத்தையுமே இன் டெர்ம்ஸ் ஆஃப் கெமிக்கல் அப்படின்னு நீங்க எடுத்து, நீங்க வந்து ஈக்குவேட் பண்ணி, நீங்க பிரிச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவால்வ் ஆனவங்களுக்கும், எவால்வ் ஆகாதவங்களுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு புரோட்டீன் எந்த அளவுல இருக்கு அப்படின்றது தான் வரும். ஸோ நீங்க வந்து புரோட்டீன் கன்சியூம் பண்றது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கிற வகையில மீட் வந்து நாம ஸ்லாட்டர் பண்ணாம, அ வந்து நாமளே வந்து வெளியிலருந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்து கம்யூனிட்டிக்கு வந்து சப்ளை பண்றது வந்து பண்ணலாம். இன்னொரு விஷயம், அதுக்குன்னு வந்து பலி குடுக்குறது தப்புன்னு நான் சொல்லல. ஏன்னா, ஓணம் பொங்கல்லேருந்து அ கெடா வெட்டு வரைக்கும் நாம வந்து பழக்கப்பட்டவங்க தான். அது நம்ம மரபுலயே இருக்கு. ஸோ அத வந்து நாம புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது முட்டாள்தனமா இருக்கும். அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நான் முன்னாடி இருந்த ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்லாட்டர் ஹவுஸ் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன், லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ வெளியிடும். ஆனா பலி குடுக்குறது அப்படி கிடையாது. 2த்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. ஸோ அதனால மீட் கன்சம்ப்ஷன் அப்படிங்கிறது வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, அ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மீட்ட வந்து வெண்டார் கிட்ட இருந்து நாம வந்து லார்ஜ் பேட்ச்ல வந்து அத எடுத்து கன்சியூம் பண்றது சிறப்பா இருக்கும். ஃபிஷ் எவ்வளோ அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ, அது சிறப்பா இருக்கும். ரெட் மீட்ட விட ஃபிஷ் ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னொன்னு மீட் அதிகமா கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா, குணம் மாறும், முகம் மாறும். அதனால ஓரளவுக்கு நாம கன்சியூம் பண்ணிக்கலாம். இன்னொன்னு புரோட்டீன்ஸ வேற எந்த வகையில கன்சியூம் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு, அத வந்து கையெடுக்க முயற்சி பண்ணுங்க. நமக்கு வந்து நம்ம உடல்ல நல்ல கரெக்ட் ஃப்ளோ இருந்தது அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸே தேவையில்ல. ஸோ அதனால கரண்ட் ஃப்ளோ இருக்க மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்திக்கோங்க. மரங்கள், செடிகள் மாதிரி தானே நம்மளும். ஸோ அதனால இதுதான் முக்கியம். ஸோ இப்படியெல்லாம் நம்ம ஒரு கம்யூனிட்டியா வாழுறோம் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு வந்து 7 நாள் அப்படின்னா, 7 நாளுமே ஒவ்வொரு விசேஷம். ஒவ்வொரு நாள். எப்பவுமே வாரத்துக்கு 1 நாள் மட்டும் தான் நான் பண்டிகை கொண்டாடுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. 7 நாள்ல 7 நாள் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு நாளா நாம வந்து கொண்டாடணும். 1 மணி நேரம், 1 மணி நேரம். வார இறுதியில பார்த்தீங்கன்னா, அ ஒரு அந்த 2 நாட்கள மட்டுமே நாம எப்படி கொண்டாடலாம்? 3 நாட்களுமே வார இறுதியில. அது வந்து எல்லாருமே ஒட்டு மொத்தமா சேர்ந்து கொண்டாடுற மாதிரி கொண்டாடலாம். பட் அதுக்கு முன்னாடி இருக்கிற நாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேயருக்கு 1 நாளு, கதைகள் எல்லாம் சொல்றதுக்கு 1 நாளு, அதுக்கப்புறம் வந்து சாங்ஸ் பாடுறதுக்கு 1 நாளு, கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றதுக்கு 1 நாளு. இப்படி நல்லா இந்த நாட்கள நாம செலவழிச்சுட்டு, அதுல விருப்பம் இருக்கிறவங்க வந்து பங்கு பெறுற மாதிரி வச்சுட்டு, மத்த நாட்கள், மத்த 3 நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கட்டாயமா வந்து பங்கெடுத்துக்கணும் அப்படின்ற மாரி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, அ எல்லாருக்குமே வந்து இந்த டிப்ரஷன் அப்படின்னு என்னன்னே தெரியாம போயிடும். இன்னொரு விஷயம் நமக்கு வந்து சேர்ந்து பேசுறதுக்கு ஆள் இல்ல. அதனால தான் ரொம்ப டிப்ரஷன் அப்படின்னு இந்த டிப்ரஷன்ற வார்த்தை ரொம்ப காமனா போயிடுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். அதனால இந்த மாதிரி இது கட்டாயமா வைக்கணும். அதே வாரத்துல 7 நாளுமே பண்டிகையா நாம கொண்டாடணும். முதல் 4 நாட்கள நாம என்னவா கொண்டாடுறோமோ, அதெல்லாம் சும்மா ஒரு வீடியோவா எடுத்து அந்த சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ல கம்யூனிட்டில போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, எல்லாருமே பார்த்து சந்தோஷமா மகிழ்ச்சி அடைவாங்க. என்ன விஷயத்த நாம பார்க்குறோமோ, அப்சர்வ் பண்றோமோ, அதுவுமே நாம கன்சியூம் பண்றதுக்கு சமம். அந்த அ விஷயத்த வந்து நாம வாழ்ந்ததற்கு இணையா நம்ம நியூரல் நெட்வொர்க் வந்து உணரும். அப்போ வந்து அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த சந்தோஷமா ஒரு சினிமா பாடல்கள் கூட எல்லாரும் சேர்ந்து பாடுறீங்க அப்படின்னா, அத வந்து பிக் எடுத்து அந்த கம்யூனிட்டில வந்து போஸ்ட் பண்றீங்கன்னா, அத பார்க்கும்போதே எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? வர முடியாதவங்களுக்கு கூட அத பார்த்த ஒரு சந்தோஷம் வரும். ஒரு புன்னகை வரும். அவங்களே தன்னை மறந்து சிரிப்பாங்க.
அது அவங்களுக்குள்ள ஒரு டோபமைன குடுக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு காழ்ப்புத்தன்மைய அதிகரிக்கும். ஸோ நீண்ட நாள் வாழறதுக்கும், சந்தோஷமா வாழ்றதுக்கும், ஆரோக்கியமா வாழ்றதுக்கும் இது வழிவகை செய்யும். அண்ட் ஸ்டார்ட்டிங்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. போக போக எல்லாருமே இணைவாங்க. இதுல முக்கியமான விஷயம் மொராலிட்டி கடைப்பிடிக்கிறது மட்டும் தான். மொராலிட்டி கடைப்பிடிக்கிறவங்கள நாம வந்து பாராட்டுறது, அவங்கள ஊக்குவிக்கிறது. எந்த அளவுக்கு மனுஷன் இன்னொரு மனுஷன பாராட்டுறீங்களோ, ஊக்குவிக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து அங்கீகாரத்தையும், மதிப்பையும், முக்கியத்துவத்தையும் நாம குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு சமூகம் மேன்மை அடையும். ஒருத்தங்கள நீங்க இந்த தப்பு பண்றீங்க, திருந்துங்க அப்படின்னு சொல்லி திருத்தவே முடியாது. ஒருத்தங்களுக்கு உனக்கு இந்த குறை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள மாற்றி அமைக்க முடியாது. ஒருத்தங்களுக்கு இந்த நோய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலருந்து குணப்படுத்தி வெளில கொண்டு வர்றது சிரமமான காரியமா இருக்கும். ஆனா, அது இப்படின்னு சொல்லாம மறைமுகமா அதுலருந்து அவங்கள மீட்டெடுத்துட்டு வர்றது ரொம்ப வேகமா அப்படி நடந்துரும். அது மட்டும் இல்லாம அது தரக்கூடிய பலன்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகம். சில பேர் வந்து இதுல வந்து அ பங்கு பெறுறதுக்கு விரும்பாதவங்களா இருக்கலாம். சில பேர் வந்து அ வேறு விதமா நடந்துக்கக்கூடிய மக்களா இருக்கலாம். ம். அவங்க வந்து இதற்கு ஒத்திசைய முடியாத வகையில அவங்களுடைய வாழ்வியல் முறை இருக்கலாம். அவங்களுடைய உணர்வுகளின் வெளிப்பாடு அப்படி இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய மக்களையும் அ கொஞ்சம் அ பொறுத்துக் கொள்ளுங்க. போக போக அவங்களுமே மாறுவாங்க. ஸோ யாரையும் வெறுத்து ஒதுக்குறதுனாலயோ, கஷ்டப்படுத்துறதுனாலயோ நம்மளால மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அ நல்லவங்களா இருக்கிறவங்க, நேர்மையா இருக்கிறவங்க, ஒழுக்கமா இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, தனித்துவமா இருக்கிறதுனாலேயே மக்களால வெறுக்கப்பட்டு தனிமைக்கு உட்படுத்தப்படுவாங்க. தப்பு பண்றவனுக்கு பார்த்தீங்கன்னா, தோள் குடுக்க நெறைய பேர் வருவாங்க. தப்பு பண்றவங்கலாம் கூட்டமா இருப்பாங்க. நல்லவங்க பார்த்தீங்கன்னா, தனியா இருப்பாங்க. ஆனா இந்த கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்றதுக்கான முக்கிய காரணமே வந்து, நல்லவங்க எல்லாருமே வந்து ஒண்ணா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி மக்கள கஷ்டப்படுத்தி அதில சந்தோஷப்படுற மக்கள் எல்லாமே, இங்க வந்தா நான் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லாதீங்க. ஸோ எல்லாருமே ஒண்ணா இருங்க. நீங்க செய்யறத பார்த்து உங்கள அப்படியே அவங்க இமிட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறும். இங்க நல்லவங்க, கெட்டவங்கன்னு யாருமே இல்ல. எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். எல்லாரோட கெமிக்கல்ஸுமே பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா, எல்லாருமே நல்லவங்க தான். அண்ட் எல்லாரோட கெமிக்கல்ஸுமே பேலன்ஸ் ஆகணும்னா, அவங்களுடைய ஆரா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஆம்பிளிஃபை ஆனாலே போதும். எதுவும் மருந்து மாத்திரை குடுக்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. அவங்களுடைய ஆரா வந்து ஆம்பிளிஃபை ஆனாலே போதும். அப்போ அதுக்கு வந்து அவங்க அன்ப ரிசீவ் பண்ணாலே போதும். ஸோ கொடுக்குறவங்க யாரும் கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. ஸோ அன்பா இருங்க, அன்ப கொடுங்க. அண்ட் நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்வோம். நன்றி. லவ் இஸ் காட்.